நல்ல பசியாட்டிருக்கு எங்கள் அப்பாவுக்கு. எனக்கு பசிக்கல மாமா. கொய்யாக்கான்னு ஒன்று சொன்னீங்களே, அதை வாங்கி கொடுத்தீங்கன்னா நான் கடையே இல்லாத இடத்துல கூப்பிட்டு வந்தால் கடை இருக்காது. ரூட்டு மாற்றி தப்பாக பூந்து ஐயோ வேறு வழியில் பூந்துட்டுமே தெரியாமல் அப்படிங்கிற மாதிரி ஒரு காட்டு வழியில் பூந்து வந்துட்டோம். கூகுள் மேப்பு கொண்டு போய் காட்டுக்குள்ளே விட்டுருச்சு. இதுக்குதான் இந்த மேப்பெல்லாம் போட்டே ஓட்டக்கூடாது. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நாங்கள் வந்து வார நாட்களில் வந்து பார்த்தீங்கன்னா பழனி போகிறதுக்கு பிளான் பண்ணியிருக்கோம். பழனி ட்ரிப்புக்கு வந்துட்டு ரெடி ஆகிட்டு பேக் பண்ணி வச்சாச்சு. என்ன பண்ணிட்டு இருக்காங்க, மேடம் வந்து பார்த்தீங்கன்னா பூஜை போட்டுட்ருக்காங்க. சாமி கும்பிட்டு அப்படியே இந்த காருக்கு முன்னாடி என்ன வைக்கிறோம், கற்பூரம் வச்சு சாமி கும்பிட்டு தான் வழக்கம். எங்கே போனாலுமே நாங்கள் வெளியே ட்ராவல் பண்ணி நாங்கள் ஃபேமிலியாக போனால் அப்படின்னா அந்த மாதிரி கற்பூரம் பற்ற வச்சு சாமி கும்பிட்டு தான் கிளம்புவாங்க. மேக்ஸிமம் கோயிலுக்குன்னு போனாவே வண்டிக்கு முன்னாடி நின்று சாமி கும்பிட்டுட்டு டயருக்கெல்லாம் எலுமிச்சு பழம் வச்சுட்டு தான் வந்து கிளம்புவோம். ஹாய். ட்ரிப்பில் பார்த்தீங்க அப்படின்னா அம்மா மட்டும் வரல, மீதி நாங்கள் 5 பேருமே ஃபேமிலியில் கிளம்பிட்டோம். நாங்கள் எல்லாருமே கிளம்பிட்டோம். அப்பா கிளம்பலாமா? அம்மா கொஞ்சம் நடக்க முடியல, கொஞ்சம் உடல்நிலை சரியில்லாததுனால இந்த பழனி ட்ரிப்புக்கு அம்மா மட்டும் வரல. வாங்கன்னு எவ்வளோ தூரம் கேட்டு பார்த்தோம், ஆனால் வரவே இல்லை. கடை பாய் பாய். சரிங்க, நானும் வரேன். பாப்பா விட்டு கிளம்பலான்னு பார்த்தா பாப்பா டக்குனு வந்து ஏறிட்ட, கார் வந்து ஏறிட்டா. ஓகே, அவதான் கேமரா எடுத்துட்டு இருந்தா. பாய் மாமா, பாய் பாய். வரமா? சரி, போயிட்டே இருக்கேன். அப்படியே கிளம்பியாச்சுடா. நிக்கூர் இந்த வீட்டுக்கு தான் எங்கள் வீதி இது. மெயின் ரோட்டில் வந்து பைபாஸ் ஜாயின் ஆகும். ஜாயின் பண்ணி அப்படியே கிளம்பலான்னு இருக்கோம். நம்ம ராசிபுரம் வந்து பார்த்தீங்கன்னா பழனி போகிறது 2 வே இருக்குது. மூஞ்சி பாருங்களேன், என்ன எங்க போனா கொஞ்சம் தூரமா போவோம். ஈரோட கரோரா எப்படி உங்களுக்கு ஈரோடுனா இப்படி தானே போனோம். அப்பா குடிசான் சைடு தான் போயிட்டோம். இங்கே வந்து நாங்கள் கேட்டது தான் வந்துட்டு 2 வே இருக்குது. அதில் வந்து ஈரோடு போய் போகலாமா இல்லை வந்து கரூர் போய் போகலாமான்னு கேட்டோம். எங்கள் பாப்பா வந்து இருக்கிறதுல ஏது ரொம்ப தூரமோ அந்த வழியில் போகலாம்பா அப்படின்னு சிம்பிளாக முடிச்சிட்டா. ஸோ நான் கரூர் போயிட்டே போகலாம் அப்படின்ட்டு அப்படியே கரூர் போயே கிளம்பிட்டோம். பைபாஸ்லேயே கிளம்பினோம் நாங்கள். ரிவர் பார்த்தோம் இல்லையா, காவேரி பிரிட்ஜ். அது காவேரி பிரிட்ஜா அப்படியும் போட்டுருந்துச்சு அங்க ஒரு போர்டுல. காவேரி பிரிட்ஜில் எங்கம்மா காவேரி யாரையே காணோம், வத்தி போன கடல் மாதிரி இருக்குது. பழனி அந்த ரோடு கட் ரோடு இருக்கு. 6வது குரு வச்சு போயிட்டு அங்கேருந்து உள்ள கட் பண்ணோம். அந்த போர்டு எடுங்க அப்படின்னு கேட்டால் போர்டு எடுக்கல, மிஸ் ஆயிடுச்சு. அப்படியே உள்ள காட்டுக்குள்ள அப்படியே பூந்து ஏதோ ஒரு ஊர் வந்தது, அப்படியே வந்து ஃபுல்லாக போயிட்டோம். என்னன்னா காருக்குள்ள நாங்கள் ஃபோனை வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக தெரியுறதை எடுத்தாங்க. ஃபுல்லாக வந்து ஃபோக்கஸ் பண்ண முடியல, ஏன்னா கார் வந்து டிரைவிங்கில் போயிட்டே இருக்கு, வேகமாக போகுது. அதனால சரியா எடுக்க முடியல. போர்டு வந்து தெளிவாக தெரியல, என்ன போர்டில் எழுதிருக்குன்னு தான் தெரியாது. அப்படிதான். திண்டுக்கல் பழனி. பழனி எவ்வளவு தூரம் இருக்குது? 63 கிலோமீட்டர். போச்சு, கண்ணாடி மறைச்சிருச்சு. Continue on State Highway 193 for 5 kilometers. Turn right to stay on Major District Road 650. போச்சு, கார் தெரியுதா? வந்து மறைச்சிடுப்பா. இங்க பாரு, இப்ப தெரியுது. தெரியுதா? தெரியுது, நல்லா தெரியுது. அந்த மலை என்ன பூரா இருக்கு. பாப்பநாயக்கன்பட்டி வந்துட்டோம். ரைட் குமரன். இன்னும் 1 மணி நேரம். குமரன் தங்க மாளிகை என்ன வந்துட்டே இருக்குது இன்னும். மேப். Turn right. 500 meter turn right. ரைட். ஐயே,
திரும்பிடுச்சு. இப்போ எங்க போறோம்? இதுல போயிட்டு இருக்கோம் பாரு, இந்த இடத்த போயிட்டு இருக்கோம். தெரியுதா இங்க உங்களுக்கு? போயிட்டு இருக்கோம். ஏன்னா ஒரு இருக்கோம். நாம வந்து இப்போ ஒரு அமேசான் ஃபாரஸ்ட்குள்ள போயிட்டு இருக்கிறோம். ஃபாரஸ்ட்குள்ள. அமேசான் ஃபாரஸ்ட். அமேசான் ஃபாரஸ்ட். ரோடே வெறிச்சோடி கிடக்குது. அங்கங்க ஒவ்வொரு வண்டி போயிட்டு இருக்கு. பாவம். செம்மையா இருக்கு காடு மாதிரி. ஒருவேளை பழனி போற ரோடு யாருக்கும் தெரியாம இருக்குமோ? அதான் யாரும் வரல. பாத்தீங்களா? ஒரு நாள் நான் மாத்தி வந்திருக்க போறோம் பாப்பா. மேப் சொன்னா தப்பா இருக்காது, கூகுள் சொல்றது இல்ல. கூகுள் சொல்ற மாதிரி கேட்டுதான் சல்லு கொண்டு போய் வேற எங்கேயாவது விட்டுறோம். கூகுள் தப்பா இருந்துச்சு, போனை தூக்கி போட்டு உடச்சிடணும். என்ன போனு கூகுள் தப்பா காட்டுது? ஃபாரஸ்ட் ஏரியா மாதிரி ஒரே காடா இருக்குது. கொய்யாக்காய் கடையவே காணோம். இந்த லைன்ல கொய்யாக்காய் கடை எங்க இருக்குன்னு கொஞ்சம் தெரிஞ்சா சொல்லுங்க. அவங்க கூகுள் கிட்ட கேளுங்க, சொல்லும். கூகுள் எங்க வைக்கிறாங்க சொல்லுங்க பாப்போம். கூகுள் இப்ப கொய்யாக்காய் கடை எங்க இருக்கு? நான் சொல்லாத, அதுக்கு தெரியாது. எங்க? காடா காடா இவங்க வேற ரெண்டு பக்கமும் இங்க பாருங்க அங்க பாருங்க, இது வேற ஒரு பக்கம் அலையுது. அப்ப நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு எடுத்திருப்பேன். இங்க பாருங்க, இங்க வந்து பாத்தேனே. இதுதான் ஃபுல்லா அழகா தெரியுது. லாரில டெய்லி அந்த ரோட் வந்து நீளமா இருக்கும். எப்படி அவ்வளவு வெயிட் இப்படி சுத்துது? அவ்வளவு பெருசாவா இருக்கு. காலைல போயிட்டு வாட்ச்மேன் சுத்திட்டு வருவோம். அவர் சொல்றேன், நீ நம்பர் பத்தி அந்த லாரியில நீளமா வந்து இருக்குமே, இதுதான் அது. அது அவ்வளவு பெருசா இருக்குப்பா. இது சின்னதா இருக்க மாதிரி இருக்குது. ஒரு கிட்ட போய் பார்த்தா பெருசா இருக்கு. வழியா ஒரு இடத்தை கண்டுபிடிச்சு என்ன பண்றோம்? வீட்டுல இருந்து கொண்டு வந்த புளிசாதம், தக்காளி தொக்கு போட்டு சாப்பிடலான்ட்டு ஒரு இடத்த கண்டுபிடிச்சு உட்காந்தாச்சு. ஒரு தட்டுல எப்ப சாப்பிட்டுக்காம இருக்கு புளி சாப்பாடு. சாப்பாடு தக்காளி தொக்கு. எங்க போனாலும் நம்ம சாப்பாட்டுக்கு உண்டாதான் பெருசா இருக்கும். சாப்பாட்டுக்கு உண்டாதான் பெருசா இருக்கு. எவ்வளவு சாப்பாடு போட்டு எடுத்துருந்தாங்க. எனக்கும் கொஞ்சம் சாப்பாடு பாருங்கப்பா. நீலாம் சாப்பிடக்கூடாதுமா. நம்ம வந்த இடமே இன்னும் சென்றடையவில்லை. அதுங்களும் பசி எடுத்துக்கொண்டதான். இடம் இருக்காதா? இவ்வளோ பெரிய ஊரில் இடம் இருக்காதா? இப்போ பாருங்க எவ்வளோ பெரிய இடம் இருக்குது இங்கே. செம்ம அழகான பிளேஸ். இங்கே பாருங்க அழகாக இருக்குது. இது வந்து ஒரு கோவில். அரச மரத்துக்கு அடியில் உட்காந்து குழு குழு குழுன்னு புளிசோறு சாப்பிட்டுட்ருக்காங்க. இங்கே ஒரு மேடம். நான் வந்து வீட்டிலேருந்து கிளம்பும் போதே லைட்டாக சாப்பிட்டேன். நானும் சாப்பிடுவேன். தக்காளி சாப்பாடு, அவரும் சாப்பிட்டுட்ருக்காரு. பாவம் இவரு நின்றுட்டே சாப்பிட்றீங்க. உட்காருங்க. இங்கே பாருங்க இந்த மூஞ்சை இப்பயே நல்லா பார்த்துங்க. வரும்போது வேற மூஞ்சா இருக்கும். நல்ல பசியாட்டிருக்கு எங்கள் அப்பாவுக்கு. எனக்கு பசிக்கல மாமா. இந்த கொய்யாக்கான்னு ஒன்று சொன்னீங்களே, அதை வாங்கி கொடுத்தீங்கன்னா நான் கடையே இல்லாத தடத்துல கூப்பிட்டு வந்தா கடை இருக்காது.
ரூட்டு மாற்றி தப்பாக பூந்து ஐயோ வேறு வழியில் பூந்துட்டுமே தெரியாம அப்படிங்கிற மாதிரி ஒரு காட்டு வழியில் பூந்து வந்துட்டோம். கூகுள் மேப் கொண்டு போய் காட்டுக்குள்ளே விட்டுருச்சு. இதுக்குதான் இந்த மேப்பெல்லாம் போட்டே ஓட்டக்கூடாது. எல்லாத்துக்கும் பரிமாறிட்டு சாப்பாடே வேணாம்னு சொல்லிட்டு கடைசியா உட்காந்துட்டு இல்லை ஒரு நாளைக்கு சாப்பாடு தான் கொஞ்சம். இப்போ நைட்டு ஃபுல்லாக சாப்பிட மாட்டீங்க? சும்மா ஏன் இந்த பொய் பேசுகிற? நைட்டு ஃபுல்லாக இதே சாப்பாடு தான். இந்த சாப்பாடா இல்லை நீ சாப்பிட்றது? எல்லாத்தையும் சேர்த்து சொன்னா இது எப்படிங்க பத்தோம்? எப்படி இருக்கு? சூப்பராக இருக்கும். நீ பண்ணது அப்படி தான் சொல்லுங்க. நான் பண்ணது எப்பவும் நல்லா தான் இருக்கும். நீ எப்படி சொல்ல மாட்டீங்க? நான் நல்லா இருக்குதான்னு சொன்னேன் ஆரம்பத்துலேயே. வந்துடுவாங்க போயிட்டு. என்ன பண்ணுற? காக்கைக்கு சாப்பாடு வச்சேன், பாவம் கத்திட்டே இருக்கு. சரி தான் அது வந்து சாப்பிடும்ல. வந்துட்டாங்க பாரு. டேய் நீங்கள் ஓடுற. நிறைய காக்கா கூட்டிட்டு வருது. சாப்பிட்டும்பா. நீ சாப்பிட்டோம் அதான் சாப்பிட்டோம். அது பயந்துக்குதாட்டு இருக்குது நாம் கெட்டோம்னா. ஒன் 3 4 5 6 7 8 9 காக்கா இருக்குது. சரி அதே அடிச்சுக்குது, எல்லாம் அடிச்சுக்குது. சரி போகலாம் மகனே. ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கலாம், செல்ஃபி எடுத்துக்கலாமா? அப்படியே ஒரு செல்ஃபி எடுத்தோம். அதாவது ஃபேமிலி ஒரு செல்ஃபி எடுப்போம். அதை நம்ம முடி வச்சுக்கிட்டு சரி எப்படி கோயிலுக்கு போய் மொட்டை அடிச்சிருவோம், எடுக்கும் டைம் இருக்குமான்னு தெரியலங்கிறதுக்காக என்ன பண்ணோம், முடி இருக்கும்போது ஞாபகார்த்தமா அப்படியே ஒரு கிளிக் எடுத்து வச்சுட்டா. பாய், பார்த்து போயிட்டு வாங்க. நாய் தான் வந்தீங்குது. நாய் எல்லாத்தையும் முடி கொட்டுச்சு, காக்கா எல்லாத்தையுமே. இது நாயின்னு அப்படி இருக்கு. எவ்வளோ பெரிய மலை பாரு பெருசா முழுன்னு இருக்குது பாரு. இங்கிருந்து பார்க்க முடியாது. அது கனி எடுக்கும் போதெல்லாம் மரம் வந்து மறைச்சிக்குது. வழுக்கு போறிய மேல ஏறி உட்காந்து சரன்னு சர்க்க சுட்டா கீழே வந்துடலாம். போயிடுச்சு. நம்ம இப்ப எங்க போயிட்டு இருக்கோம்? பழனி போயிட்டு இருக்கிறோம். எதை கடந்து? அந்த பைபாஸ் ஏறிட்டோம் நினைக்கிறேன். நாம திண்டுக்கல் டு பழனி போற அந்த பைபாஸ் ஏறிட்டாங்க. ஏறினதுக்கு அப்புறம் தான் கொஞ்சம் ஃப்ரீயா ரிலாக்ஸ் ஆச்சு. அப்பா காட்டுக்குள்ள தப்புடா சாமி அப்படிங்கிற மாதிரி குட்டிஸ் எல்லாமே ஃப்ரீயானாங்க. ஆனா பைபாஸ்ல வந்து என்னன்னா நீட்டா வந்து அந்த ஃப்ளவர் இந்த செடியெல்லாம் வச்சிருந்தாங்க. அழகா இருந்தது, சூப்பரா இருந்தது. காடெல்லாம் நல்லா பார்க்க பச்சை பசேல்னு அழகா இருந்துச்சு. நமக்கெல்லாம் அந்த மாதிரி காடு இருந்தா அங்கேயே இருந்துக்கலாம்னு தோணும். ஒரு வழியா ஈவினிங் பாத்தீங்கன்னா ஒரு 4 மணி இருக்கும், எனக்கு 4:30 இருக்கும். பழனி கோயில் கண்ணு தென்பட்டுச்சு. கொடைக்கானல் போலாம். அடுத்ததுதான் பழனி வந்து அது லேட் இருக்கு. அதுதானா ஏதோ ஒரு கோயில் மலை தெரியுது. அங்க ஒரு கோயில் இருக்கு. பழனிங்கிற இடத்துக்கு வந்தாச்சு. மேப்பு அப்புறம் பழனி முருகன் கோயில் இப்பதான் நாங்க அடைய போறோம். ரொம்ப நேரத்துக்கு அப்புறம். நேரம் எவ்வளவு நேரம் ஆயிருக்கு? சரியா நாளா? சரியா 4 மணி 3 நிமிடம். பழனியெல்லாம் அங்க பார்வை தெரியறதெல்லாம் விட்டுட்டு நீ முருகா அதான் ஒண்ணுமே தெரியல. இப்ப நம்ம எங்க வந்திருக்கோம்? பழனிக்கு வந்துட்டோம். அடுத்து நம்ம பஸ் வச்சு வண்டியை எங்க நிறுத்த போறோமோ அங்க போயிட்டு இருக்கோம். வஉசி மத்திய பேருந்து நிலையம். வெயில் அடிக்கிறதுனால தெரியல. அங்க ஒரு சுத்தி சுத்தி வாங்கிக்கிறீங்க. அங்க கோயில் தெரியுது பாருமா, சூப்பரா இருக்கு. இங்க பாருங்க இந்த பில்டிங் சூப்பரா இருக்கு. சாமி பார்க்க வந்துட்டு எப்படிதான் அந்த கோயில் எல்லாம் கட்டியிருப்பாங்களோ தெரியல. அவ்வளவு பெரிய மலை
அவ்வளவு பெரிய மலையில கட்டி வச்சிருக்காங்க. யார் யார் உருண்டு வர்றது கோயிலுக்கு மேல? கோயிலுக்கு மேல உருண்டு போறதா? ம். எங்க எப்படி? அவங்கள உருட்டி உருட்டி மேல. அப்பா கோயில் அடைஞ்சாச்சுப்பா. நாங்க பழனி வந்துட்டோம். அடுத்து பாத்தீங்கன்னா மொட்டடிக்கு போறோம். இப்பவே பாத்துக்கோங்க, முடியோட இருக்காங்க. முடி எடுத்துட்டா எப்படி இருப்பாங்கன்னு யோசிச்சு இப்பவே பாத்துக்கோங்க. டெரரா இருக்குன்னு நினைக்கிறேன். சப்பல் தான் நடந்துறீங்களா? ட்ரை பண்ணலாம். போகுது ஃப்ரெண்ட்ஸ். போனே போன் கூட அப்பா கார் பழனிக்கு நடந்து போயிட்டு இருக்கோம். ஆமா எப்ப பாரு ஹாய் தவிர எதுவும் சொல்லாத. அப்ப பாய் சொல்றேன். இப்ப மொட்டை அடிக்க வந்து நடந்து போயிட்டு இருக்கிறோம். எங்க மொட்டை அடிக்கிறதுன்னு தெரியல. பழனி வந்து ரொம்ப நாள் ஆகுது. பாருங்க அங்க குதிரை வண்டி அழகா இருந்தது. குதிரையை பார்த்துட்டு குதிரையெல்லாம் போட்டோ எடுத்துட்டு இருக்க பாப்பா. அப்படியே முடிச்சுட்டு போனோம்னா இல்ல நார்மல் சொகுசு குதிரை வண்டி மாதிரி இருந்தது. குதிரையை போட்டோ எடுக்கணும். குதிரை தலைமையில சிண்டு போட்டுருந்தா மெயினா வந்து அவ வீடியோ எடுத்தா. கோயிலுக்கு நடக்க முடியாதீங்கன்னா கூட்டு போறது வந்து ஏறுங்கன்னு கேட்டாங்க. நாங்க தான் வேணாம் மொட்டேஸ்வரம் பார்த்தோம். சூப்பரா இருக்கு. செம்மையா இருக்கு. நாமளும் போலாமா? எங்களை கூட்டிட்டு போறீங்களா? இது வரும்ல ஃப்ரீ பஸ். சீட் நம்பர் சீட் நம்பர் 2. எங்க தாத்தா? அது தாத்தா இங்க இருக்காரு. எங்க சீட் நம்பர் 3. எல்லாரையும் முடிவோட பார்த்து. ஆமா முடியோட பாத்துக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மொட்டை அடிக்கிறத வந்து மொட்டை அடிக்கிறது ப்ளஸ் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா குளிச்சுட்டு நாங்கள் ரெடி ஆகிறது கோயிலுக்கு போயிட்டு வந்து ஷாப்பிங் பண்ணுறதுலாம் வந்து பார்ட் 2ல போகிறோம். ஏன்னா ரொம்ப லென்த் அதிகமாக போயிட்டே இருக்கு. அதுக்காக பார்ட் 1 அதை முடிச்சுக்கிறோம். நாங்கள் மொட்டை அடிச்சுட்டு எங்கள் மேடம் எப்படி அழகாக இருக்காங்க, நாங்கள் எப்படி அழகாக இருக்கோம், எங்கள் அப்பா எப்படி அழகாக இருக்காங்க, குட்டிஸில் என்ன பண்ணுறாங்கிற ஃபன்னை வந்துட்டு நீங்கள் செகண்ட் பார்ட்டில் பாருங்கள். ஓகே, இதுவரையும் பொறுமையாக பார்த்தா அனைவருக்குமே மிக்க நன்றி. தேங்க்யூ. பை பாய். பாய். முருகா முருகா முருகா.